Hi viewers, welcome to Belican channel. இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் 50யோட J1 சீரிஸ் இன்ஜினோட பேலன்சர் சாஃப்ட் அப்புறம் ஆயில் பம்ப் மோட்டர் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் நம்ம சேனல் என்ன வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த J1 சீரிஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனையுமே ஓவராலாக ஒரு பிளாக் டயக்ராமாக சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் வால்வ் ட்ரெயினை பற்றி, கீர் சிஸ்டத்தை பற்றி, கீரோட ரேஷியோ, அப்புறம் அந்த சைடு போகும்போது மேக்னட்டோ இதெல்லாம் கவர் பண்ணியாச்சுங்க. அந்த வீடியோவில் நான் சொன்னேன் நம்ம ஓவராலாக சொல்லிடுறோம், ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த வேலை இப்போ பேலன்சர் சாஃப்ட்டு அப்புறம் ஆயில் பம்ப் மோட்டரை பற்றி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வண்டியில் வச்சு காமிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் டைக்ராமாக காமிக்கிறேன். வண்டியில் வச்சு காமிக்கும் போது அங்கங்கே பிக்சர் போட்டுருவேன், அப்புறம் எல்லாத்தையும் கரெக்டிவாக ஒரு டைக்ராமாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக பார்க்கும்போது வண்டியில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டு டவுட் இருக்க மாதிரி இருந்தால் கூட டைக்ராம் பார்க்கும்போது இன்னும் கிளியரான ஐடியா கிடைக்குங்க. 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் சில டேட்டா கொடுத்துருப்போம். டிஸ்க்ளைமர், இன்ஸ்டாகிராம் ஐடி, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பேஸ் பண்ணி ஏதாவது ரெக்கார்ட் வீடியோ இருந்தால், டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, இது மாதிரி நிறைய டேட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் கமெண்ட்டையும் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணுறோம், ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை ஏதாவது அப்டேஷன் இருந்தாலோ கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பின் பண்ணுவோம். அதனால் கமெண்ட்டையும் பாருங்கள். நம்ம J1 சீரிஸ்னோட பேலன்சர் சாஃப்ட் ஆயில் பம்ப் மோட்டர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வரும். அதுக்கு மேலே சில விஷயங்கள் சொல்லிடுறாங்க. வால்வ் ட்ரெயின், ஹெட்டு, சிலிண்டரு, கிராங்க் கேஸு. இது அலுமினியம் கேஸுங்க. அதுவும் கிராங்க் கேஸ் அப்படிங்கிறது அலுமினியம் மெட்டீரியல் மேக் பண்ணப்படுறது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த அலுமினியம் கேஸ் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக வரும். இந்த சென்டர் கோடுக்கு இந்த சைடு ஒரு பார்ட்டும், சென்டர் கோடுக்கு அந்த சைடு ஒரு பார்ட்டும், அதாவது இப்படி இந்த டைப்பில் ஜாயின் பண்ண விட்டுருக்கோம். இப்போ இந்த சைடோட இந்த சைடு என்ன இருக்குது, அந்த சைடாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பார்ட்டோட அலுமினியம் கேஸோட இந்த சைடு பார்க்கலாங்க. அதாவது இந்த சைடு கிராங்க் சாஃப்ட்டோட லெஃப்ட் பார்ட்டு, அதில் டிஃபால்ட்டாக கீர் வரும். அதில் செயின் போட்டு கேம்ஸ் ப்ராடக்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். வால்வ் ட்ரெயின் இந்த கான்செப்ட் ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதே போல் இந்த கிராங்க் சாஃப்ட் மிச்ச பகுதி இருக்குதுங்களா, அது மேனட்டோ கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதில் சில கீரெல்லாம் போட்டு ஸ்டார்டர் மேலே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த கேஸோட இந்த எண்டு பார்த்துருக்கோம். இதே கேஸோட அந்த எண்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. கிராங்க் சாஃப்ட்டோட ரைட்டு பார்ட்டு, அது டிஃபால்ட்டாக கீர் வரும். அதுக்கு மேலே பேலன்சர் சாஃப்ட்டு, அதுக்கு கீர் போட்டிருப்போம். இந்த கிராங்க் சாஃப்ட்டு கீர் டு கீர் மூலமாக அந்த பேலன்ஸ் சாஃப்ட்டை ஆக்சஸ் பண்ணும். இந்த கிராங்க் சாஃப்ட்டோட பேரல் பார்த்தீங்கன்னா கவுண்டர் சாஃப்ட்டு, அதில் 1 to 5 கீர்ஸ் போடப்பட்டிருக்கும். கவுண்டர் சாஃப்ட்டுக்கு பேரல் டிரைவ் சாஃப்ட்டு, அதுலேயும் 1 to 5 கீர்ஸ் போடப்பட்டிருக்கும். இந்த கவுண்டர் சாஃப்ட் என்ன, டிரைவ் சாஃப்ட் என்ன அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு. இந்த கவுண்டர் சாஃப்ட்டையும் டிரைவ் சாஃப்ட்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கீர் ஃபோர்க் போடப்பட்டிருக்குங்க. அது எதில் ப்ளே ஆகும்னா 2 சாஃப்ட்டில் ப்ளே ஆகுங்க. அந்த 2 கீர் ஃபோர்க்கையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு கீர் டம் போடப்பட்டிருக்கும். இவ்வளோ தாங்க இந்த பார்ட் 1 அலுமினியம் கேஸோட இந்த சைடு. அதாவது இந்த சைடும் பார்த்துட்டோம், இந்த சைடு பார்த்துட்டு இந்த பகுதியை பார்க்க போகிறோங்க. பகுதி பார்க்க போகிறோங்க அலுமினியம் கேஸ். இதை மாட்டினதுக்கப்புறம் எது மிச்சம் தெரியும் அப்படின்னா பேலன்ஸ் சாஃப்ட்டோட டிப்பு தெரியுங்க, கிராங்க் சாஃப்ட்டோட மிச்ச சாஃப்ட் தெரியும், கவுண்டர் சாஃப்ட்டோட மிச்ச சாஃப்ட் தெரியும், அது போக அந்த கீர் ட்ரமோட டிப்பு தெரியும். அவ்வளோதாங்க. இந்த பேலன்ஸ் சாஃப்ட்டோட ஹெட்டு தெரியுது இல்லைங்களா, அதை வந்து ஃபாஸ்டனை போட்டு டைட் பண்ணிடுவோம். கிராங்க் சாஃப்ட்டோட மிச்ச பகுதி தெரியுது இல்லைங்களா, அதை ஒரு கீர் போடுவோங்க. அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் சாஃப்ட் மிச்ச பகுதி தெரியுது இல்லைங்களா, அதில் கிளச்சோட அவுட்ரு காம்பனன்ட் போடுவோம். அதாவதுங்க இந்த கிராங்க் சாஃப்ட் கீர் போடுறோம் இல்லைங்களா, அது இந்த கிளச்சோட அவுட்ரு காம்பனன்ட் ஆக்சஸ் பண்ணும். ஆனால் டேரெக்டாக இந்த கவுண்டர் சாஃப்ட்டில் வந்து நாம் கிளச்சோட அவுட்ரு காம்பனன்ட் மாட்டிட மாட்டோம். ஒரு என்ன பொஸ்ஸு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளச்சோட அவுட்ரு காம்பனன்ட் மாட்டுவோம். அது மாட்டதுக்கப்புறம் சென்ட்ரல் கிளச்சு, ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, கிளச் பிளேட்டு, ஃப்ரிக்ஷன் பிளேட், கிளச் பிளேட் காம்பினேஷனை போட்டு ப்ரெஷர் பிளேட் போட்டு சில ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு பின்னு மாதிரி வச்சு அந்த பின் அந்த ஆக்சிடென்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுவோம். அது தெரிஞ்ச ஐடியா தான். கீர் ட்ரமோட டிப்பு தெரியும் சொன்னது இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் டைப் மாதிரி ஒரு ரேச்சர் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஸ்டார் இண்டெக்ஸை ஷிஃப்டர் சாஃப்ட் அசம்பிளி பிளேட் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த கிராங்க் சாஃப்ட்டோட மிச்ச பகுதி இருக்குங்களா, அதில் ஒரு கீரை போடுவாங்க. அது எதை ஆக்சஸ் பண்ணுன்னா ஆயில் பம்ப் மோட்டர் ஆக்சஸ் பண்ணுங்க. இங்கேயும் கீர் இருக்கும், இங்கேயும் கீர் இருக்கும், செயின் போட்டிருப்பாங்க. அப்போ தெரிஞ்சுங்களா பேலன்சர் சாஃப்ட்டு ஆயில் பம்ப் மோட்டர் எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கவர் போடுவோம். அதே மாதிரி தாங்க அந்த சைடும். வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுங்க கவர் படி பார்த்தீங்கன்னா. ஆனால் அலுமினியம் கேஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 அலுமினியம் கேஸிலே அந்த சைடு இந்த சைடு பிரித்தோம். அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 அலுமினியம் கேஸில் இந்த சைடு பிரிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ இதுதாங்க டைக்ராமாக பார்க்க இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த அலுமினியம் கேஸில் 2ஆக பிரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நான் வண்டியோட லெஃப்ட் சைடு வந்துருப்பேன், டிரைவருக்கு அந்த ஆங்கிளில் பார்க்கணுங்க லெஃப்ட் சைடு. அது கூட சொன்னேன் இல்லைங்களா, மேலே டைக்ராமில் மென்ஷன் பண்ணிட்டு மார்க்கிங்க இப்படி ஜாயிண்ட் இருக்குங்க. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் கேஸு. இதே சைடோட பின்னாடி போட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. நான் சைடு பின்னு சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். ஒரே கேஸ் தான், அதோட பின்னாடி போட்டு போனால் இந்த மாதிரி இருக்கும். அதோட டைக்ராமில் நான் இந்த மாதிரி போட்டிருப்பேன். இப்போ இந்த சைடு ஏல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. அப்புறம் சைடு பி பார்ப்போம். சைடு ஏலங்க கிராங்க் சாஃப்ட்டோட லெஃப்ட் பார்ட் வருது, அதில் டிஃபால்ட்டாக டீத் வருது, அதில் செயினை போட்டு மேலே கேம் சாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதை கைட் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள் தான் ஆல்ரெடி வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதே போல் இந்த இடத்துல வருதுங்களா மிச்ச போய் சாஃப்ட்டில், அதில் இந்த மேண்டோ செட்டை போட்டிருப்போம், கீரெல்லாம் போட்டிருப்போம். இதை பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இந்த வீடியோலாம் பண்ணியாச்சுங்க, அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் சைடு ஏல அந்த பார்ட்டில் என்னென்ன காம்பவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. இப்போ சைடு பிங்க இதில் பேரிங்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு நாய்ஸ் வருதுன்னா இது போயிருந்தால் கூட நாய்ஸ் வருங்க. இந்த இடத்துல இதை தாண்டி தான் கிராங்க் சாஃப்ட் லெஃப்ட் பார்ட்டு போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிராங்க் சாஃப்ட்டு, அது டிஃபால்ட்டாக கீர் இருக்குது. இதுக்கு பக்கத்தில்
இந்த பேரிங் இருக்குங்களா, இதில் தான் பேலன்ஸ் சாஃப்ட் போடுவோம். இந்த பேலன்ஸ் சாஃப்ட் தாங்க இன்ஜினோட வைப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இதுலேயே இஷ்யூ இருந்துச்சுன்னா வைப்ரேஷன் வருங்க. அப்போ நம்ம வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா இதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குங்க. பேலன்ஸ் சாஃப்ட் அப்படி போட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டிஃபால்ட்டாக டீத் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீர் டீத்தை நம்ம இந்த மாதிரி அசம்பிளி வச்சு தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். கிராங்க் சாஃப்ட்டு ரைட் சைடில் டிஃபால்ட்டாக கீர் இருக்குது. பேலன்ஸ் சாஃப்ட்டில் டீத்தை போட்டு இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒரு டிஸ்க் மாதிரி போட்டு ஃபினிஷிங் கொடுப்போம். இப்போ இந்த கிராங்க் சாஃப்ட்டோட ரைட்டு பார்ட்டு இந்த கீர் மூலமாக இந்த கீரை வச்சு பேலன்ஸ் சாஃப்ட்டு அக்சஸ் பண்ணும். மீது நமக்கு தெரிஞ்சுக்கானுங்களே, இது கவுண்டர் சாஃப்ட்டு, இது ட்ரை சாஃப்ட்டு. கவுண்டர் சாஃப்ட்டில் 1 to 5 கீர்ஸ் இருக்கும், ட்ரை சாஃப்ட்டில் 1 to 5 கீர்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம கீருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறது இங்கே ஃபோர்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோர்க் எதை வச்சு ப்ளே ஆகும்னா இந்த 2 சாஃப்ட்டை வச்சு ப்ளே பண்ணும். இந்த ஃபோர்க்கோட பாட்டம் வருது இல்லைங்களா, அது இந்த கீர் ட்ரிம்மோட குரூவ் மூலமாக அக்சஸ் பண்ணப்படும். இதாங்க இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைடு ஏ. இப்போ இந்த சைடு பார்க்குறது சைடு பி. நான் சொல்கிறது அலுமினியம் கேஸில் பார்ட் 1 மட்டுமே. இப்போ இது மேலே தாங்க பார்ட் 2 ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னாங்க வண்டி இருக்கு வந்து லெஃப்ட் சைடுங்க, அதனுடைய அலுமினியம் கேஸில் பார்ட் 1. இதில் இந்த டயக்ராம் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மார்க்கிங் இருக்குங்களா, இதனுடைய அந்த சைடுன்னு பார்க்கும்போது இந்த பார்ட் வருங்க. அதுவே இந்த சைடே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே பார்ட் 1லயே இந்த பார்ட் வருங்க. இப்போ இதுக்கு மேலே கவர் போட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த கவருங்க, இந்த கவர் போட்டால் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. பார்ட் 2 அலுமினியம் கேஸோட பார்ட் 2. வண்டி இருக்கு வந்தோடனே ரைட் சைடு இதாங்க தெரியும். வண்டி இருக்கு வந்தோடனே ரைட் சைடுங்க அலுமினியம் கேஸு பார்ட் 2ங்க. இந்த பார்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். இது என்ன தெரியுது அப்படின்னா கிராங்க் சாஃப்ட் தெரியுது, கவுண்டர் சாஃப்ட் தெரியுது, பேலன்ஸ் சாஃப்ட்டில் அந்த டிப் தெரியுது, கீர் ட்ரம்மோட டிப் தெரியுது, ஆயில் பம்ப் மோட்ரு, அப்புறம் அதுக்குரிய கீரு இப்படி இருக்குது. இதில் இந்த கிராங்க் சாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டில் கீர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே சமயம் இந்த கீர் ட்ரம்மர் டிப் இருக்கு இல்லைங்களா, இதில் ஸ்டார் அண்ட் டெக்ஸ் கீர் கேம் சாஃப்ட்வேரை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா பேலன்ஸ் சாஃப்ட்வேர் டிப்பு, இதில் ஃபாஸ்டரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதே கிராங்க் சாஃப்ட் மேலே மறுபடியும் ஒரு கீரை போட்டு, அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீரை போட்டு அதில் செயினை போட்டு ஆயில் பம்ப் மோட்டரை அக்சஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்டார் அண்ட் டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா கீர் கேம் சாஃப்ட்வேர், இதில் இந்த சைடு கீர் செலக்டர் இருக்கு இல்லைங்களா, அதாங்க நம்ம கீர் போடுவோம் இல்லைங்களா, அந்த கீர் அதுலேருந்து இப்படி ஒரு சாஃப்ட் வரும். அந்த சாஃப்ட்டு இதெல்லாம் அதனுடைய சேர்ந்த ஷிஃப்டர் அசம்பிளிங்க. இந்த பிளேட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம காலை அழுத்த இந்த பிளேட்டு இந்த ஸ்டார் அண்ட் டெக்ஸ் அக்சஸ் பண்ணோம். அது மூலமாக நம்ம கீர் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த கவுண்டர் சாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, இது மேலே ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கோம். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த கவுண்டர் சாஃப்ட்டுக்கும் இந்த ஸ்லீவுக்கும் கனெக்ஷன் இல்லாத மாதிரி அப்படி போட்டுட்டு இந்த ஸ்லீவ் மேலே தாங்க நம்ம கிளச்சோட அவுட்டர் காமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கிளச்சோட அவுட்டர் காமெண்ட்டில் டீத் வருது இல்லைங்களா, இந்த டீத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டீத்து போட்டோம் இல்லைங்களா, கிராங்க் சாஃப்ட்டோட ரைட் சைடு பார்ட் ஒரு டீத்து போட்டோம் இல்லைங்களா, இந்த டீத்து தான் இந்த கிளச்சோட அவுட்டர் காமெண்ட்டை அக்சஸ் பண்ணும். ஆனால் இது என்னதான் சுற்றினாலும் இந்த கவுண்டர் சாஃப்ட்டை சுற்ற வைக்காது. ஏன்னா அது இந்த ஸ்லீவ் மேலே தான் இருக்குது. அப்போ அது சம்மந்தமே சுட்டு இருக்குமே தவிர கவுண்டர் சாஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாது. அப்போ எப்படி கவுண்டர் சாஃப்ட்டை கனெக்ட் பண்ணப்படும், இதில் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்து தெரிய வருங்க. இந்த இடத்துல டீத்தாக இருக்கும், இது மேலே சென்டர் கிளச் போடுவோம். சென்டர் கிளச்சுக்கு அப்புறம் ஃபிக்ஸ்மெண்ட் பிளேட்டு கிளச் பிளேட் இந்த காம்பினேஷனில் ப்ரெஷர் பிளேட் போட்டு சில ஃபாஸ்ட்னர் ஸ்ப்ரிங் எல்லாம் போட்டு ஆக்சுவேட்டரும் அக்சஸ் பண்ணுவோம். அது அடுத்த வீடியோவில் பண்ண இருக்குங்க. இது ஆனால் ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. இந்த அவுட்டர் காம்பனண்ட் கிளச்சு என்ன தான் சுற்றினாலும், இந்த கிராங்க் சாஃப்ட் டீத் மூலமாக இந்த அவுட்டர் காம்பனண்ட் கிளச்சு என்ன தான் சுற்றினாலும் இது இந்த கவுண்டர் சாஃப்ட்டை அக்சஸ் பண்ணாது. அப்போ இது எது அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டர் கிளச்சால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதுவும் ஃபிக்ஸ்மெண்ட் பிளேட் கிளச் பிளேட்டோட சப்போர்ட் மூலமாக. இதெல்லாம் ஓவராலாக செட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ரைட் சைடு கவர் வருது இல்லைங்களா, அதை போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி தாங்க முன்னாடி பார்த்த அந்த லெஃப்ட் சைடுக்கும் கவரு. இப்போ நீங்கள் டாபிக் பார்த்தது போக இன்னும் சில வீடியோஸ் பண்ணாருங்க. இதே J1 சிலிண்டரை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னாங்க சிலிண்டர், அதுக்கப்புறம் ஹெட்டுன்னு பார்க்கும்போது வால்வு, அந்த வால்வோட கைடு, இதெல்லாம் என்னென்ன ரேஞ்சு, அந்த பிஸ்டன் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபியூச்சரில் வீடியோ பண்ணிருக்கோம். இது போக கிளச்சு செட்டப்பு இதெல்லாம் பார்க்க இருக்குங்க. அப்புறம் அந்த கீர் போடும்போது எப்படி அந்த ரேஜ் செட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த செலக்டர் செலக்ட் பண்ணி விடுது அப்படின்னு பார்க்க இருக்குங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் J1 சீரிஸ் பேஸ் பண்ணி மட்டுமே. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஷேர் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு ஒவ்வொன்றுமே சிம்பிளிஃபைடு மாதிரி தாங்க இருக்குது. இதை பார்த்தாவே நமக்கு நாமே பண்ணி தான் வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு சில டூல்ஸ்லாம் தேவை, ஒரு சில ஸ்பேர்ஸ்லாம் தேவை, அது இருந்தாவே நமக்கு நாமே நிச்சயமாக பண்ணிட முடியுங்க. உங்களோட டவுட்டு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் கிரியேட் பண்ணிக்கலாம். இது அதையுமே தான் வீடியோவோ பிக்சராவோ இல்லை வாய்ஸ் காலமாவோ நம்ம இன்ஸ்டாகிராம் டீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாகனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.